ஹாய், நான் ஆக்சுவலாக நேற்றே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்கு பார்ட் ஒன்னும் சரி பார்ட் டூவும் சரி வீடியோலாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி வாங்கடா நேரில் தான் பார்க்கறதில்ல கேம் நான் விளையாடலாம் அப்படின்னாங்க. எனக்கு சுத்தமாக கேம் ஆடவே வராது. பட் அது சின்ன பசங்க விளையாடுற கேம் தான். ஸ்டம்பிள் கைஸ் இறக்குறான்னு சொன்னாங்க. நான் வந்து இறக்கிட்டேன். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா iOS வெர்ஷன் வந்து கொஞ்சம் அப்கிரேடடாக இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் சேம் கேமாக இருந்தாலுமே சப்போர்ட் ஆகலை. பட் அதே கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் 160 MB தான் வருது. பட் ஆனால் iOSல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 GB கிட்ட வந்துச்சு. பட் இருந்தாலும் அது எனக்கு சப்போர்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா தான் அமாங்கஸ்ன்னு ஒன்று சொன்னான். பட் ஆனால் அது ரொம்ப நாளாக விளையாடலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அதால் ஃபர்ஸ்ட் டிஸ்கார்ட் இறக்கி அதில் எல்லாம் குரூப்லாம் கிரியேட் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுறதே ஒரு போராட்டமாக போய் போச்சு. ஆளுக்கு ஒரு வேலை வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இன்னொருத்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இன்னொருத்த மாட்டிக்கிறான். அந்த மாதிரி போயிட்டு கடைசியில் ஒன்றா சேர்ந்து விளையாடுறது தான் இப்போ கேம் கிளிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டுட்டோரியல் சர்ச் பண்ணுறப்போ ஒன்றுமே கிடைக்கல. சிம்பிளான கான்செப்ட் தான், திருடன் போலீஸ் கான்செப்ட் தான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருடன் போலீஸ் கேம் தான். அதாவது டீமாக ஒரு 4 பேர் இருக்கணும் மினிமமா. மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம், 5 பேர்கிட்ட அதுக்கு மேலே கூட இருக்கலாம் போல இருக்குது. நாளே புதுசாக தான் விளையாடுறோம். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நீங்கள் டீமாக போயிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் இருப்பீங்க. அங்கே இருக்கிறது நம்ம ரெடி ஆகிட்டு ஒரு புதுசாக ஒரு மேப்புக்குள்ளே போவோம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இம்போஸ்ட் வந்துடுவாங்க. நம்ம டீம்மேட்லேயே ஒருத்தன் வந்து வில்லனாக இருப்பான். ஸோ அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம டாஸ்க் முடிச்சோன்னா நம்ம ஜெயிச்ச மாதிரி, இல்லைனா வந்து அவன் தோக்குற மாதிரி இருக்கும். ஐ மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே இல்லாத சமயத்தில் வந்து அவன் கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அவனை பார்க்கலன்னா அதுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். இப்போ யாருன்னா அந்த டெட் பாடியை பார்த்துட்டாங்கன்னா ஸோ அந்த மீட்டிங் போட்டு அங்கே வந்துட்டு செக் பண்ணுவாங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் டிஸ்கார்டில் ஆடினீங்கன்னா கண்டிப்பாக எவனாவது வாயை விட்டுருவோம், செத்தவனே கூட எதனா க்ளூ கொடுத்துருவோம். ஸோ அதால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் விளையாடாமல் அது சேட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ அதால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்களாம் டிஸ்கார்டில் தான் ஆடணும். அதால் ஈஸியாக நிறைய டைம் கண்டுபிடிச்சோம். பட் நாங்கள் என்ன தான் மியூட் போட்டு விளையாடினாலும் கண்டிப்பாக மாட்டிக்கிறோம். எதனா ஒரு க்ளூ எப்படின்னா கிடைச்சிடும். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்போஸ்டர் பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லாத சமயத்தில் கொலை பண்ணிட்டானா இவனே கூட ரிப்போர்ட் பண்ணலாம். இவனுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் கிட்ட இருக்கும். ஐ மீன் கில் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்பாகினேட் இருக்கும், அந்த எமர்ஜென்சி லைட் இது பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இவனுக்குமே இருக்கும், அப்புறம் வெண்ட்டுன்னு சொல்லிட்டு மறைகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து அவனுக்கு இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் முடிக்கிறது, இன்னொன்று வந்து ரிப்போர்ட் பண்ணுறது. நம்ம டெட் பாடியை பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணோம். ஸோ அதிலே வந்துட்டு என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடக்கும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் இதுவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாட்லேயே எதுவும் மெசேஜ் அனுப்புற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டிஸ்கார்டில் போட்டிங்கன்னா இவன் தான் இது பண்ணா, இவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணால் அவங்க எல்லாருமே நம்ம அவனுக்கு ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எல்லாருக்குமே ஓட் பண்ணுறோம்ல, அவன் வந்து இம்போஸ்டாக இருந்தானா அவன் வந்து எலிமினேட் ஆகிட்டு நம்ம ஜெயிச்சிருவோம். இல்லைன்னு வைங்களேன் திருப்பி கேம் உள்ள போயிடும். ஸோ இதுலேயே வந்து ஸ்கிப் ஓட்டும் இருக்குது. ஐ மீன் இப்போ உங்களுக்கு யார் மாதிரியும் டவுட் இல்லை, நம்ம இன்னும் கேம் ஆடலாம்னா நம்ம ஸ்கிப் ஓட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக பேசிக்கான ரூல் தான். இதையே நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் சர்ச் பண்ணுறப்போ சுத்தமாக கிடைக்கல. ஸோ அதால் தான் சிம்பிளாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி நீங்கள் விளையாட நீங்களே கற்றுப்பீங்க. நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் விஷுவலாக பார்க்குறப்போ புரியும். ஸோ மோஸ்ட்டாக நான் உங்களுக்கு எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணாதீங்க. நீங்கள் சும்மா நார்மல் சாட்லேயே விளையாடுங்க, இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நான் விளையாடின வீடியோவை காட்டுறேன். கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ப்ளே கொடுங்க, ஆன்லைன் கொடுத்துட்டு பப்ளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யார் கூட வேணால் விளையாடலாம். ப்ரைவேட்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டு ஏஷியாவை மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து அந்த ப்ரைவேட்டாக யார் ஹோஸ்ட் அவங்க வந்து கோட் சொல்லுவாங்க. அந்த கோடை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரூக்குள்ளே போயிடலாம். ஸோ க்ரூக்குள்ளே போயிட்டு உங்கள் ஹோஸ்ட் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா 5 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆயிரும். இது கொஞ்சம் லோடு டைம் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே தான் வந்து சொல்லும் நீங்கள் ஒரு க்ரூ மேட்டா இல்லை இம்போஸ்டான்னு சொல்லிட்டு. இம்போஸ்டா நீங்கள் தான் இல்லை, க்ரூ மேட்னா நீங்கள் போய் டாஸ்க் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூ மேட்டு, இப்போ நான் போய் டாஸ்க் முடிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் டாஸ்க் முடிக்கணும். சீக்கிரமாக நீங்கள் டாஸ்க் முடிச்சிங்கன்னா இம்போஸ்ட் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் டாஸ்க் முடிக்கிறேன். ஒரு டெட் பாடி ஃபவுண்டுங்க. ஸோ யாராக இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணாங்க பாடியை பார்த்துட்டு. ஸோ ஜேடி செத்துட்டாப்புல. ஸோ இங்கே தான் ஓட்டிங் செக்ஷன். யாராக இருக்கும் டவுட் இருந்தால் நீங்கள் இது பண்ணுவாங்க. நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் இங்கே மொத்த பேரும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. சம்மந்தமே எல்லாம் மட்டும் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் ஓட்டை. ஸோ ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் போய் விளையாடலாம். ஸோ இப்போ பாருங்கள் இதுதான் செக்யூரிட்டி கேமரா. இங்கே உட்காந்திங்கன்னா என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்பாட் மட்டும் காட்டும். மறுபடியும் ஒரு டெட் பாடி ஸ்பாட்டட். யாரு? ரோலெக்ஸ் எடுத்துட்டாப்லையா? ஸோ ஒரு 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஓட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இவங்க ஓட் போடுவாங்க. என்ன டக்குன்னு போகிறாங்க. டேய் சம்மந்தமே இல்லாமல் என்னையாண்டா போடுறீங்க? ஏங்க நான் 7 கேமரா பார்த்துருந்தேங்க. இப்போ பாருங்கள் நான் எஜெக்ட் ஆயிடுவேன். திருப்பி கேம் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் சில பேர் இந்த மாதிரிலாம் பண்ணி விடுவானுங்க. இப்போ பாருங்கள் தேவையா இல்லாமல் என்ன ஆவியாக்கி விட்டாங்க. ஸோ இப்பயுமே உங்களால் வந்து டாஸ்க்கெல்லாம் முடிக்க முடியும். நம்ம முன்னே எப்படி இந்த வழினா அந்த வழியில் தான் போகிற மாதிரி இருக்கும்ல. இப்போ அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் இஷ்டத்துக்கு எந்த சைடு வேணால் சேவர் மேலே ஏறி போகலாம்,
ரியலாக ஒரு பேய் மாதிரி இது பண்ணலாம். ஹாண்டன் குத்திங்கன்னா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, எதனா ஒரு பிளேயரை இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம போய் சும்மா சுற்றி பார்ப்போம், வேற என்ன பண்ணுறது. சம்மந்தமே இல்லாமல் என்ன ஏன்டா அவுட் பண்ணீங்க? இதோ பாருங்க, இங்கே ஒருத்தன் கொலை போகிறான் பாருங்க, அவனே கொண்டு அவனே ரிப்போர்ட் பண்ணுறான் பாருங்க. இப்போ பச்சையாக மாட்டிங்கன்னா மோகன் தான் வில்லனு, யார் இவனை ரிப்போர்ட் பண்ணுறானுங்க. ஸோ இது சேட் ஆப்ஷன், இது மேப் ஆப்ஷன். ஸோ அந்த மேப்பில் எங்கெங்கே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி யார் வில்லன் கண்டுபிடிக்கலாம். இப்போ இவனுக்கு கரெக்டாக அரிய ஏன்டா எலிமினேட் பண்ணீங்க மோகன் வில்லனு. இந்த மாதிரி மாற்றி கூட பண்ணுவாங்க, நிறைய பேர் மேனிப்புலேட்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மோகன் தான் ஜெயிச்சான். ஸோ இப்படி தாங்க விளையாடணும். நான் இம்போஸ்டான கேமை ரீலில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி எப்போனா போர் வச்சிருந்தா அந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன். அவனுங்கெல்லாம் வந்தானுங்கன்னா அடுத்த வாரம் விளையாடலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஆஃபீஸ் அந்த மாதிரி போயிட்டு வேற வேற பிளேஸ்ல இருக்கும்ல. ஸோ அதால கேதர் பண்ணி விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டு பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் சேனல் வீடியோ